ॐ गजाननम् ॐ गजाननम् भूतगणादिसेवितम् भूतगणादिसेवितम् कपित्थजम्बू कपित्तजम्बू फलसारभक्षितम् फलसारभक्षितम् तम् उमासुतम् शोकविनाशकारणम् शोकविनाशकारणम् मामि नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वति नमस्तुभ्यम् सरस्वती नमस्तुभ्यम् वरदे कामरूपिणि वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् போன வகுப்புல கொஞ்சம் என்னாச்சுன்னு தெரியாது, ரெக்கார்டிங் நடக்கல. இன்டர்நெட் பிரச்சனை சரியாயிட்டுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேற பிரச்சனை ஒண்ணும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது இடையில சரியா கேட்காம இருந்தா சொல்லுங்க. சரி சாமி. இன்னைக்கு 199வது வகுப்பு. சம்ஸ்கிருதப்படி 2வது செக்ஷன் 18வது அத்தியாயம் 6வது வரி பார்க்கணும். தமிழ்ல 2வது அதிகரணம் 39வது அத்தியாயம். யுத்தம், போர் சம்பந்தமாக உள்ள ஏற்பாடு அது பார்த்துட்டு இருக்கிறோம். அஸ்வினி நட்சத்திரம் இப்போ துவாதசி திதி. நம்ம அக்னி, நாக், பிரம்மோஸ் எல்லாம் பேர் கொடுக்கறது மாதிரி அவங்க சில பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க அன்னைக்கு அந்த பேர் கொடுத்துறதுக்கு ஏதாவது காரணங்கள் இருந்திருக்கலாம்.
இன்னைக்கு அந்த காரணங்கள் நமக்கு தெரியல. போன வகுப்புகள்ல ஆயுதங்கள், அதை எப்படி தயாரிக்கிறது, எங்க வைக்கிறது, அப்புறம் அந்த பாதுகாக்கிறது, அடுத்தது ஒரு இடத்துல இருந்து தாக்கக்கூடிய எந்திரங்கள், அடுத்தது நகரக்கூடிய எந்திரங்கள். முதல்ல உள்ளதுல லான்ச்சர் வச்சுக்கிட்டா இதுல மிசைல், ராக்கெட் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கலாம். இது ரொம்ப பழங்காலத்துல மக்கள் மத்தியில இருந்த டெக்னாலஜி. இதை நம்ம மாடர்னைஸ் பண்ண முடியும், ஐடியாவை உள்வாங்கிட்டு மாடர்னைஸ் பண்ண முடியும். அன்னைக்கு இருந்த சூழல் பல விதத்திலையும் வேற. அந்த காலத்துல கோட்டைகள் முக்கியமானது, அரண்கள் முக்கியமானது. அந்த மாதிரி எல்லாம் சில அந்த காலத்துக்கு ஏத்தது மாதிரியான டெக்னாலஜி வச்சிருந்தாங்க. இப்போ சிப்ஸ்ல என்ன வைக்கலாம், மொபைல் போன்ல, கம்ப்யூட்டர்ல என்ன வைக்கலாம், இஸ்ரேல்காரன் என்னமோ ஒண்ணு வச்சு ஒரு சாப்ட்வேரை வச்சுட்டான்னு கொஞ்ச நாள் இதா இருந்தது. அப்புறம் ட்ரோன்ஸ். இப்ப அண்மையில நடந்த இந்திய பாகிஸ்தான் யுத்தத்துல இப்படி சொல்லுவாங்க, விமானம் மாதிரி பொம்மையை அனுப்பி அவங்க ரேடர் அது விமானம் நினைச்சு மிசைல் எல்லாம் அனுப்பி அவங்க மிசைல் எல்லாம் காலி பண்ணிட்டு அவங்க மிசைல் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த இடத்த எல்லாம் போட்டு தள்ளிட்டாங்க. ரோபோஸ், ரோபாட்டிக் நாய்கள், மனிதர்கள் எல்லாம் பயன்பாட்டுக்கு வராங்க. ட்ரோன்ஸ் வந்திருக்குது. அதனால இப்போ யாராவது பெரிய தலைவர்கள் எல்லாம் வராங்கன்னா ட்ரோன்ல கேமரால படம் பிடிக்க முடியாது. கல்யாண வீடுகள் எல்லாம் ட்ரோன் கேமரா வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். தலைவர்கள் வந்தா பாதுகாப்பு கருதி அந்த சுற்று வட்டாரத்துல ட்ரோன் எதுவும் பறக்க முடியாது. இருக்கிற பழங்கால விஷயங்களை மாடர்னைஸ் பண்றதுங்கிறது ஒரு விதம். இன்னொன்னு நவீன காலத்துக்கு ஏத்தது மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும் முக்கியம். நாம ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சேட் ஜிபிடி பத்தி சேட் பண்ணுவோம் நினைக்கிறேன். அயோக்கியத்தனமா பதில் சொல்லுவான் அப்படின்னு. இப்ப அத அவன் லெப்ட் அல்லது இஸ்லாம் கண்ட்ரோல்டு ஆளுதான் அப்படின்னு வேறையும் ஒருத்தர் ப்ரூவ் பண்ணியிருந்தார். அந்த சேட் ஜிபிடியோட டிசைனே அப்படித்தான் அப்படின்னு. இப்ப ஏஐங்கிற பேர்ல பல விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ, எஸ் வேதாந்தா ஏஐ, அப்புறம் ஜெமினி, அப்புறம் பெர்ப்ளெக்சிட்டி, இப்படி ஆளாளுக்கு ஏஐ உருவாக்கி இறக்கிட்டு இருக்காங்க.
பிஜேபியில அஸ்வத்தாமன் ஒருத்தர் தமிழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ உருவாக்க போற தமிழ் இலக்கியத்துக்கு அப்படின்ட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த ஏஐ அப்படிங்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸிய பயன்படுத்தி, அதனால அது சொல்றதெல்லாம் உண்மை சரியா இருக்கும் அப்படின்னு கிடையாது. அதனால அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு வேலை பண்றாங்க. இது ஏஐ ஜெனரேட்டட். நீங்க எதுக்கும் மனுஷங்க மூலமா அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. இது அப்படியே நம்பக்கூடாது அப்படின்னு. இது இந்த வெள்ளைக்காரங்களுக்குன்னே உரிய ஒரு குணம். சர்ஜரியில கையெழுத்து வாங்குவாங்க. நான் செத்து போனா இதுக்கு நான் தான் பொறுப்பு, டாக்டர் இல்லை அப்படின்னு. தாம் பொறுப்பை தட்டி கழிக்கிறது. இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். டெலிகாம் கம்பெனிகள் இந்த மாதிரி எல்லாருமே அக்ரிமெண்ட், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் போடுவாங்க. என்னமோ அவங்க நமக்கு சர்வீஸ் தரது மாதிரி ஒரு படம் காட்டுவாங்க, அதுக்கு காசை வாங்கிடுவாங்க. டெக்னிக்கலா பார்த்தா அவங்க நமக்கு எந்த சர்வீஸ் தரது இல்லை, நம்ம பணத்தை பிடுங்கிறது வேலையை மட்டும்தான் பண்ணுவாங்க. அதனால நவீன காலத்துல ஏஐ கூட ஒரு வார் டூல் தான். சோசியல் மீடியா ஒரு வார் டூல் தான். ஜென்சி அப்படி கொஞ்சம் கோமாளிகளை கிளப்பி விட்டு நேபாள நாரடிச்சு, இலங்கையை நாரடிச்சு, பங்களாதேசத்தை நாரடிச்சு, டெல்லியிலையும் கொஞ்சம் கரப்பாம்பூச்சிகள் நாரடிக்கலாம்னு பார்த்தாங்க. அல்லது பல முயற்சி பண்ணாங்க, இது வரைக்கும் ஒண்ணு நடக்கல. ஜல்லிக்கட்டுன்னு ஒண்ணு நடந்துட்டுது, அது கொஞ்சம் கரப்பாம்பூச்சிகளுக்கு வேலைதான். இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்னு பேர் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். மண்டே கழுவுறது. ஹிட்லர் காலத்துல கோயபல்ஸ்னு ஒருத்தர் இருந்தாரு, புளிக்கிட்டே இருப்பாரு. 1000 தடவை ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொன்னா உண்மையாயிரும் அப்படிம்பாங்க. அது மாதிரி அமெரிக்காக்காரனுக்கு பிடிக்கலைன்னா ஈராக்காரங்கிட்ட அணுகுண்டெல்லாம் இருக்கும், ஈரான்காரங்கிட்ட அணுகுண்டு இருக்கும், ரஷ்யா கிட்ட இருக்கும். அவங்க எல்லாம் தப்பு செய்யறவங்க, பயங்கரவாதிகள். அமெரிக்காரங்களுக்கு யாராவது பிடிக்கலைன்னா உடனே அந்த மாதிரி ஒரு சித்திரத்தை கிரியேட் பண்ணி போட்டு தள்ளிடுவாங்க. அதனால வார்ஃபேர்ல இதெல்லாமும் இருக்கு. இந்த கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும்போது அர்த்த சாஸ்திரத்துக்கு வார்த்திகம் எழுதணும். வார்த்திகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாணினி இலக்கணத்துல ஒரு அம்சம் உண்டு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாணினி சொன்னதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது பாணினி சொன்னதுல விடுபட்டு போயிருந்தா அது, அதுக்கு திருத்தம் இருந்தா அது, அந்த மாதிரி பண்றதுக்கு பாணினி கிராமர் தான். அது பெரிய அளவுல புதுசா ஒண்ணு எழுதாம அதுக்கே அங்கங்க கரெக்ஷன் கொடுத்துக்கிறது. அது மாதிரி அர்த்த சாஸ்திரத்துக்கு இந்த கண்ணோட்டத்துல பல இடங்கள்லயும் கரெக்ஷன், அடிஷன், கரெக்ஷன், எம்பலிஷ்மெண்ட் எல்லாம் தேவை இருக்கு. அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்போ 6வது வாக்கியம். பாஞ்சாலிக தேவதண்ட சூக்கரிகா முசலயஷ்டி ஹஸ்திவாரக தாளவிருந்த முத்கர
முத்கர கதா கதா ஸ்பிருத்தலா ஸ்பிருத்தலா குத்தால உத்தால அஸ்பாடிம அஸ்பாடிம உத்பாடிம உட்பாடிம உத்காடிம உட்காடிம. ஒரு தோராயமா படிக்கிறேன். சில சமயங்கள் இந்த ரெண்டும் வரிசை மாறி கூட சில புஸ்தகங்கள இருக்கலாமோன்னு தெரியுது. சதக்னி சதக்னி திரிசூல விஷூல சக்ராணி சக்ராணி சல யந்திராணி. சல யந்திராணி. சலம் அப்படின்னா நகர்றது, அச்சலம் அப்படின்னா நகராதது. அதனால மலைக்கு ஒரு பேரு அச்சலம், அருணாச்சலம். மலையாச்சலம். சலம்னா நகரக்கூடியது, நகரக்கூடிய, மூவிங், இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய எந்திரங்கள். முதல்ல ஒரு ஒரே இடத்துல இருக்கக்கூடிய எந்திரங்கள் சொன்னாங்க. இப்ப இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய டேங்க், பீரங்கி, இந்த மாதிரி எந்திரங்களை பத்தி. அதுல பாஞ்சாலிக்க மகாபாரத பாஞ்சாலிக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பொம்மைக்கும் பாஞ்சால அப்படின்னு பேருண்டு. இது ஒரு விதமான யந்திரம். தமிழ் விவரம் சொல்லுது, இடைவெளியின்றி வைரமேறிய மரங்களால் கூரிய முகத்துடன் அமைக்கப்படுவது, அகழி வழியாக பகைவர் வாராமல் தடைப்படுத்துவது. அதாவது கழுமரம்னு சொல்றது மாதிரி கூர்மையான மரங்களை அகழியில நட்டு வைக்கிறது. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு டெக்னாலஜியை தான் பீமனுக்கு பண்ணுனாங்கன்னு நினைக்கிறேன். மகாபாரதத்துல யமுனை ஆத்துக்குள்ள இத மாதிரி கூர்மையான ஈட்டிகளை நட்டு வச்சு விஷம் கொடுத்து, அதுல சாவல்லைன்னா கயித்துல கட்டி தண்ணிக்குள்ள போட்டு மூச்சு திணறி சாவட்டும், அதுல சாகலைன்னா அப்படி தூக்கி போடும் போது தண்ணிக்குள்ள ஈட்டியெல்லாம் எடுத்து குத்தி வச்சு அந்த ஈட்டி குத்தியாவது செத்து போயிடட்டும். ஏற்கனவே 2-3 தடவை முயற்சி பண்ணி கொல்ல முடியல. பாம்பை கடிக்க விட்டாங்க, சாப்பாட்டுல விஷத்தை வச்சாங்க, அப்படிலாம் அவனை கொல்ல முடியல. அதனால இப்போ ஒவ்வொரு டெக்னாலஜியா தோத்து போறதுனால மல்டிபிள் டெக்னாலஜியை ஒரே சமயத்துல பயன்படுத்தினா ஒருவேளை சக்சஸ் ரேட் அதிகமா இருக்குமோ அப்படின்னு பீவன் கிட்ட ட்ரை பண்ணாங்க. அதுல இந்த ஈட்டிய குத்தி வச்சதும் உண்டு. அது மாதிரியான ஒரு இது இந்த இடத்துல பாஞ்சாலிகா அப்படிங்கிறதுக்கு. தேவதண்ட மதிலினுடைய உச்சியில அடிமுளையின்றி தூண் வடிவில் அமைக்கப்படுவது, அதுக்கு தேவதண்டம் அப்படின்னு பேர் கொடுத்திருந்திருக்காங்க. சூக்கரிக்கா நூலினாலேயோ தோலினாலேயோ, நூலினாலும் தோலினாலும் ஆக்கப்பட்டு உள்ளே பஞ்சு மயிர் இவைகளை பொதிந்து உள்ளுக்குள்ள பஞ்சு முடியெல்லாம் வச்சு பெருந்துருத்தி போன்ற வடிவினதாக அமைக்கப்படுவது. ஒரு பெரிய துருத்தி மாதிரி, பலூன் மாதிரி. துருத்திங்கிறது பலூன் மாதிரி. இது ஒரு விதத்துல நம்ம குஷன் இன்னைக்கு சொல்றமே,
தலையணையில எல்லாம் பஞ்சு அடைச்சு அல்லது சோஃபால எல்லாம் பெட்டுல எல்லாம் பஞ்சு அடைச்சு ஒரு குஷன் உண்டாக்குறோம். இத மாதிரியான ஒரு டெக்னாலஜின்னு சொல்லலாம். இந்த குஷன் எதுக்காக வேண்டி? கோபுரம், அட்டாலகம், தேவபதம் என்னும் இவற்றை பகைவர் எறியும் கல் முதலியன தாக்கா வண்ணம் அமைக்கப்படுவது. அவங்க நம்ம போன வகுப்புல பார்த்தோம்னு நினைக்கிறோம். கல்லு வீசுறதுக்கான எந்திரம், நெருப்பு வீசுறதுக்கான எந்திரம், கொதிக்கிற எண்ணெயை வீசுறதுக்கான எந்திரம், இப்படி எல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. அதுல இந்த கல்லு திருப்பி திருப்பி மோதும் போது கோட்டை சுவர் வலுவிழக்கக்கூடும், கோட்டை உடஞ்சிடக்கூடும். அப்போ கோட்டைக்கு முன்னாடி இத தொங்க விட்டுட்டா இந்த கல்லெல்லாம் இதுல பட்டு அதனுடைய ஷாக்கு சோருக்கு போகாது. அப்படி நினைச்சு பண்ணிருக்கலாம். மதிலை பகைவர் பற்றா வண்ணம் மூங்கிலாலும் தோலாலும் பன்றி வடிவில் அமைக்கப்படுவது எனினும் ஆம். இந்த ஷூக்கர அப்படிங்கிறதுக்கு பன்றி அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. அதனால மூங்கில் அல்லது தோல்னால பன்றி ஷேப்ல இருக்கிறதுனாலையும் பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முசல எஷ்டி, உலக்கத்தடி, மௌசல பருவம்னு மகாபாரதத்துல ஒரு பருவத்துக்கு பேரு. ஏன்னா உலக்க கொண்டு யாதவர்கள் ஒருத்தர் அடிச்சு செத்து போனதுனால முஷலம்னா உலக்கை, முசல எஷ்டி, உலக்கத்தடின்னு சொல்லலாம். கருங்காலி மரத்துல பண்ணக்கூடிய உலக்க மாதிரியான இது. அடுத்த மண்டையை புழக்கிறதுக்கு வீசி எறியலாம். ஹஸ்தி வாரக, ஹஸ்தின யானை, வாரகன்னா தடுக்கிறது, யானையே தடுக்கிறதுக்கான அமைப்பு. பொதுவா என்ன பண்ணுவாங்க, யானைகள்கிட்ட பெரிய மரத்தடியை கொடுத்து இந்த தடியை கொண்டு கோட்டை கதவை இடிக்க பண்ணுவாங்க. அதாவது ஒரு ரயர் சான்ஸ், கோட்டைக்கான பாதை கிடைச்சிட்டது. பொதுவா அந்த அகழியில இந்த பாலத்தை தூக்கிடுவாங்க. ராமேஸ்வரம் பாலம் மாதிரி அந்த அகழியில இருக்கக்கூடிய பாலத்தை தூக்கிடுவாங்க. அப்ப அகழி இருக்கும், யானை ஒண்ணு வர முடியாது. ஒருவேளை ஏதோ ஒரு சான்ஸ்ல ஏமாத்தி எடுத்து அகழி பாலம் தூக்கப்படல, அப்ப யானை டோர் கிட்ட வரைக்கும் வந்துடும். அந்த டோரை மரத்தடிய வச்சு அல்லது இரும்பு தடிய வச்சு இடிச்சு அது உடைக்க முயற்சி பண்ணும். அப்படி அல்லது யானையே கூட முட்டி மோதி உடைக்க முயற்சி பண்ணலாம். இதுல முட்டி மோதி உடைக்க முயற்சி பண்ணோம்னா அந்த கதவுல கூர்மையான ஏதாவது ஏற்பாடு பண்ணி வைக்கிறது, யானைக்கு கஷ்டம் கொடுக்கறது மாதிரி அதா இருக்கலாம். தமிழ் சொல்லுது, பகைவர் ஆணையை தடுத்தற்கு தாமுக்கோல் வடிவமாக செய்யப்படுவது. அடுத்து தாள விருந்த, தாளம்னா பனைமரம், விருந்தம்னா அதனுடைய விசிறி. பனைமர விசிறி மாதிரி பாக்குறதுக்கு இருக்கிறதுனால அது பேர் கொடுத்துக்கலாம். ஒரு சுழலக்கூடிய ஒண்ணு. முத்கர, தமிழ்ல அதை துருக்கணம்னு மொழிபெயர்த்திருக்காங்க. மொழிபெயர்த்து அதுக்கு அர்த்தம் விளக்கம் சொல்லியிருக்காங்க, முத்கர வடிவினது அப்படின்னு. ரெண்டுலயும் நமக்கு ஒரு அர்த்தம் நமக்கு இப்படி கிடைக்கல. வஜகோவிந்தம் அப்படின்னு ஒரு ஆதிசங்கருடைய நூல் உண்டு, அதுக்கு இன்னொரு பேரு மோக முத்கர. நம்முடைய மயக்கத்தை
சுத்தியல் கொண்டு அடிக்கிறது. முத்கரம்னா சுத்தியல். தலை கொஞ்சம் பெருசா இருக்கும், வெயிட்டா இருக்கும், ஒரு ஹேண்டில் இருக்கும். இந்த மாதிரி டிசைனுக்கு முத்கரன்னு பொதுவான இது. இன்னும் குறிப்பா சுத்தியல்னு சொல்லலாம். முத்கரங்கிறது ஒரு சுத்தியல் மாதிரியான டிசைன்ல இருக்கிறது. இப்ப இதுல அடுத்தது கதா வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது ஸ்பிருக்தலா வந்திருக்குது. அதெல்லாம் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஷேப்ல இருக்கிறது. நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. ஒண்ணு சுத்தியல், இந்த கரலாக்கட்டைன்னு சொல்லுவாங்க. ஜிம்மு இல்லாத காலத்துல களரி படிக்கிறவங்க, அந்த சண்டை முறைகள் படிக்கிறவங்க, அவங்க உடல்ல வலுவா வைக்கிறதுக்கு என்ன பேர் சொன்ன அதுக்கு? கர்லாக்கட்டை. கர்லாக்கட்டைன்னு ஒண்ண பயன்படுத்துவாங்க. இந்த கர்லாக்கட்டையில நிறைய டிசைன் உண்டு. ஒண்ணு ஒரு மரம் மாதிரி இருக்கும், கைப்பிடி மட்டும் தனியா இருக்கும். இன்னொன்னு நீளமா ஒரு தண்டு மாதிரி இருக்கும், கீழே வெயிட்டா இருக்கும், ஒரு பந்து மாதிரி. இன்னொன்னு கீழே இருந்து மேல அப்படி சூம்பிட்டு போகும், மேல கைப்பிடி இருக்கும். இப்படி நிறைய வெரைட்டி இருக்கு. இன்னமும் பஞ்சாப் மாதிரியான இடங்கள்ல இது பயிற்சியில பழக்கத்துல இருக்கு. பாரம்பரியமான குருகுலங்கள்ல எல்லாம் இது இன்னும் இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டி. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரு. ஒண்ணுக்கு பேரு முத்கரம், ஒண்ணுக்கு பேரு கதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முத்கர, கதா, ஸ்பிருக்தலா. ஸ்பிருக்தலாங்கிறதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு முள் கதை. அதாவது உருண்டையா இருக்கிறதுல அங்கங்க முள்ளு மாதிரி கோன் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அது கொண்டு அடிக்கும் போது யானை மாதிரி பட்டதுக்கெல்லாம் அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அடுத்தது குத்தால. குத்தால அப்படிங்கிறது குந்தாலி மொழிபெயர்த்திருக்காங்க. அதுவும் இந்த கதை வெரைட்டியில ஒண்ணுன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது அஸ்பாடிம. அது பெருமுழக்கு அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. தோலால போர்க்கப்பட்ட 4 தூண்களை உடையது. பேரொலியுடன் மண்ணையும் கல்லையும் வாரி இறைக்கும் பொறி. கல்லு மண்ணெல்லாம் வாரி வீசக்கூடிய ஒண்ணுக்குதான் அஸ்பாடிமம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தமிழ் மொழிபெயர்ப்புல வரிசை மாறி இருக்கு. உட்பாடிம, உத்காடிம அப்படிங்கிறது நம்ம வரிசை. தமிழ்ல உத்காடிம, உட்பாடிம அப்படிங்கிறது தமிழ் வரிசை. உட்பாடிமம் என்ன அப்படின்னா, தூணு முதலியவற்றை பிளத்தற்கு பருந்து வடிவில் அமைக்கப்படுவது. எதிரி தூணு வச்சு அவனை பாதுகாக்க முயற்சி பண்ணா கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி வேணுமே. பொதுவா மகாபாரதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அர்ஜுனன் வருணாஸ்திரத்தை விட்டான், உடனே கர்ணன் வாயு அஸ்திரத்தை விட்டான், அர்ஜுனன் அக்னி அஸ்திரத்தை விட்டான், உடனே அவன் பர்ஜன்ய அஸ்திரத்தை விட்டான், இப்படின்னு போகும். இது மாதிரி கவுண்டர் மிசைல்ஸ், அது மாதிரி கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி வெப்பன்ஸ் வேணும். அதனால அது உத்காடிமம்ங்கிறது முத்கர வடிவில் அமைந்த மற்றொரு பொறி. சுத்தியல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வகை மெக்கானிசம் அப்படிங்கிறாங்க. சதக்னி. சத அப்படின்னா 100, கினி கின அப்படின்னா கொல்றது, தாக்குறது. 100 பேரை தாக்குறது. தமிழ்ல அதுக்கு 100 வரை கொல்லி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க.
திரிசூல சிவன் கையில இருக்கிறதுக்கு திரிசூலம்னு பேரு. முத்தலை வேல், 3 தலை உள்ள வேல். சாதாரணமா வேல்னா 1 இருக்கும், இதுல 3 இருக்கிறதுனால முத்தலை வேல்னு தமிழ் மொழி பெயர்த்திருக்காங்க. சக்கராணி, சக்கரம் ஆழி அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்ப்பாங்க. ராஜாவுக்கு சக்கராசனன் இந்த மாதிரி பேர் உண்டு. கடல் சூழ்ந்த உலகத்தை ஆட்சி பண்றதுனால ஆழிங்கிறதுக்கு கடல்ங்கிற அர்த்தமும் உண்டு, ஆழிங்கிறதுக்கு வட்டம் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. சக்கரம், கிருஷ்ணனுடைய ஃபேமஸ் ஆயுதம் வந்து சக்கரம் தான். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் அப்படின்னு ஒரு திருப்பாவை ஆண்டாள் பாசுரம் இருக்கு. இவை 17 இது வரைக்கும் நாம் ஒரு 17 பட்டியல் போட்டிருக்கோம். இயங்கிய பொறிகளாம். பொறின்னா திட்பத்தாலும் சுழற்சியாலும் அழுத்துதலாலும் இயங்குவதாம். அவங்க காலத்துல, அதாவது அது ரோல் ஆகலாம், ரொட்டேட் ஆகலாம், பிரஸ் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து பைக்கு கார்ல எல்லாம் ஒரு பிஸ்டனுக்குள்ள பிரஷர் கிரியேட் பண்ணி அது பிரஷர்னால அது மூவ் ஆகும். திருப்பி பிரஷரை ரிலீஸ் பண்ண உடனே திருப்பி பழைய பொசிஷனுக்கு போயிடும். இப்படி மாறி மாறி நடக்கும் போது அதுல ஒரு ஆக்ஷன் உண்டாகுது. அந்த ஆக்ஷனை, அதாவது ஒரு நேர்கோட்டு ஆக்ஷன் சொல்லலாம், அத ஒரு சக்கரத்துல, அதுக்குன்னு டிசைன் பண்ணப்பட்ட சக்கரத்துல கொடுத்தா அது அந்த சக்கரத்தை அப்படி மேலும் கீழும் நகர்த்த ஆரம்பிச்சிடும். சக்கரம் சுழல ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த சுழற்சிய நாம வேற சக்கரங்கள் மூலமாகவோ அல்லது பெல்ட் மூலமாகவோ வண்டியினுடைய சக்கரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறது. அப்போ அது ஒரு மூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஒரு நகராத பிஸ்டன் அதுக்குள்ள இருக்கிற மூவ்மெண்ட சக்கரத்துக்கு நாம டிரான்ஸ்பர் பண்றோம். இனி இப்படி நகரக்கூடியதுல இருந்து அந்த இதுல இருந்து பழையபடி பிஸ்டன் மாதிரி அல்லது ரோலிங் மாதிரி அதை எடுத்து அதை டைனமோவில் கொடுத்தா அதுல இருந்து கரண்ட் வந்துடும். அந்த கரண்ட ரீசைக்கிள், வண்டிக்கு பேட்டரிக்கு காணுக்கெல்லாம் ரீசைக்கிள் பண்ணிக்கிறது. அதாவது அவங்களுடைய மெஷின்ஸ் இந்த மாதிரி பல டெக்னாலஜில வேலை செய்யுது அப்படின்னு. இப்ப நாம வந்து அணு உலை சொல்றோம். அணுக்கரு பிளவுனாலேயோ அணுக்கரு சேர்வுனாலேயோ ஃபியூஷன், ஃபிஷன் 2 சொல்லுவாங்க, ஏற்படக்கூடிய அதிகப்படியான ஹீட்டை பயன்படுத்தி நம்ம தண்ணியை ஆவியாக்கி அந்த பிரஷர்ல பிஸ்டனை ஓட விட்டு நாம கரண்ட் தயாரிக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அணு உலை செயல்படக்கூடிய டெக்னாலஜி அதான். இல்ல அருவியில தண்ணி வருது, அந்த ஓடி வருகிற தண்ணிய ஃபேன்ல பாய விட்டு ஃபேனை சுழல வச்சு கரண்ட் தயாரிக்கிறோம். இல்ல வேகமா போற காற்று ஃபேனு மூலமா ஃபேனை சுழல வச்சு விண்டு மில்லு தயாரிக்கிறோம். இல்ல சோலார்ல இருந்து எனர்ஜி தயாரிக்கிறோம், சூரிய ஒளியில இருந்து. அல்ட்ரா வயலட்ல இருந்து பண்ற ஒரு இதுவும் உண்டு. இந்த மாதிரி இப்ப என்ன சாண்ட் பயன்படுத்தி குவார்ட்ஸ் நினைக்கிறேன், அப்படி ஒரு டெக்னாலஜி ஏதோ வச்சிருக்காங்க. ஒரு விதமான டெக்னாலஜி அதுல இருந்து இன்னொன்னுக்கு கன்வெர்ட் பண்ணி
நாம எனர்ஜிய ஒரு எனர்ஜில இருந்து இன்னொரு எனர்ஜிக்கு மாற்றி அல்ல நமக்கு தேவையான எனர்ஜியா மாத்தி பண்றோம். இன்னைக்கு நிறைய இருக்கு. அன்னைக்கு பெரும்பகுதியும் மெக்கானிக்கல் மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், மேக்னெட் இந்த மாதிரி நிறைய வந்தாச்சு. இங்கிலீஷ்ல கஷ்டமே பட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாஞ்சாலிக்க, தேவதான, சுகரிக்க, முசல, எஷ்டி. முசல, எஷ்டி ரெண்டையும் ரெண்டா போட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல. கஸ்திவாரக, தால விருந்த, முத்கர, கதா, ஸ்பிரிக்தலா, குத்தால, அஸ்பாட்டிம, அவுத்காட்டிம அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. உத்பாட்டிம இங்கிலீஷ்ல கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரிண்டிங் மிஸ்டேக் என்னன்னு தெரியல. சதக்னி, திரிசூலா அண்ட் சக்ரா ஆர் மூவபிள் மெஷின்ஸ். தமிழ் பாஞ்சாலிகம், தேவதண்டம், சூக்கரிகை, உலக்கைத்தடி, யானைத்தடை, ஓலை விசிறி, முத்கரம், முற்கரம், துருகணம், கதை, முட்கதை, குந்தாலி, பெருமுழக்கு, உத்காடிமம், உட்பாடிமம், அத தமிழ்ல உற்காடிமம், உற்பாடிமம், நூற்றுவரை கொல்லி, முத்தலைவேல், ஆழி இவை ஏங்கிய பொறிகளாம். உங்க தமிழ் என்ன சொல்லுது? இது பாஞ்சாலிகம் கூர்மையான நுனிகளை கொண்ட மரத்தால் செய்யப்பட்ட எந்திரம். இதை மதிலுக்கு வெளிப்புறம் தண்ணீருக்குள் நிறுத்தி வைத்திருப்பார்கள். எதிரிகள் வந்தால் அவர்களை இதன் கூரிய நுனிகள் பதம் பார்த்து அவர்களை மேலும் முன்னேற விடாமல் செய்யும். தேவதாண்டம் பெரிய தூண் வடிவத்தில் இருக்கும் மதிலின் மீது இது நிறுத்தப்படும். சுகரீகம் பெரிய தோல் பையில் பஞ்சு முதலானவை நிரப்பப்பட்டு பார்ப்பதற்கு பன்றி போன்றிருக்கும். முசல எஷ்டி கருங்காலி கட்டையால் செய்யப்பட்ட சூலம் போன்றது. அஸ்திவாக்கரம் எதிரி யானைகளை முன்னேற விடாமல் தடுக்கும் 2-3 முகங்கள் கொண்ட சூலம் போன்ற ஆயுதம். தாளவிருத்தம் காற்றை ஏற்படுத்தும் எந்திரம். அஸ்போடிமம் 4 தூண்கள் நிறுத்தப்பட்டு தோலால் மூடப்பட்டிருக்கும் இயந்திரம். இது காற்றையும் மண்ணையும் வெகு தூரத்துக்கு வீசி அடிக்கும். இது தாள விருத்தத்துக்கு அடுத்தது அஸ்பாடிமத்துக்கு வந்துட்டாங்க. இந்த தமிழ்ல இடையில கொஞ்சத்தை விட்டாங்க. இதுலயும் ஒரு பாடபேதம் இருக்கு சாமி. நம்ம சமஸ்கிருத எழுத்துலயும் முத்கர கதா அதுக்கு நடுவுல திருகணா அப்படின்னு ஒண்ணு இருக்கு சாமி. அது ஹிந்தில இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல நினைக்கிறேன். ஓ, ஒரு நிமிஷம். திருகணான் இருக்கா? ஆமா சாமி. முத்கராக்கு அடுத்ததா? ஆமா சாமி, முத்கருக்கு அடுத்தது. இந்த தமிழ்லயும் முத்கருக்கு அடுத்தது துருகணம், அப்புறம் தான் கதைன்னு வந்திருக்கு. சரி.
ம் மேல படிக்கிறேன் சாமி. ம் ஆஸ்போடிமம் 4 தூண்கள் நிறுத்தப்பட்டு தோலால் மூடப்பட்டிருக்கும் எந்திரம். இது கற்களையும் மண்ணையும் வெகு தூரத்துக்கு வீசி அடிக்கும். உட்பாடிமம் இது தூண்களை பிளக்க பயன்படும் எந்திரம். உட்காடிமம் என்று இதிலேயே இன்னொரு வகையும். இது உட்பாடிமம். ஹெட்டிங் உட்பாடிமம் சாமி, நான் தப்பா படிச்சிட்டேன். உட்பாடிமம் இது தூண்களை பிளக்க பயன்படுத்தும் எந்திரம். உட்காடிமம் என்று இதிலேயே இன்னொரு வகையும் உண்டு. சத்கினி ஒரே சமயத்தில் 100 அன்புகளை ஏயக்கூடிய சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கும் எந்திரம். இவையெல்லாம் எங்கும் நகர்த்தி செல்லக்கூடிய எந்திரங்கள். கதா திரிசூல சக்கரம் எல்லாம் அவங்க பாட்டத்துல இல்ல போல. அடுத்தது என்ன ஆரம்பிக்குது தமிழ்? அடுத்தது பலபடி சமஸ்கிருதம் இருக்கு சாமி. சக்தி பிரஸ். சரி பாத்துருவோம். சக்தி சக்தி ராச ராச குந்த துங்க குந்த ஹாட்டக ஹாட்டக பிண்டி பால பிண்டி பால ஸ்டூல சூல தோமர தோமர வராக கர்ண வராக கர்ண கணைய கணைய கற்பன கற்பன ராசிக்க ராசிக ஆதீனி ஆதீனி ச. ச. எனக்கு பாடத்துல புல அப்படின்னு இருக்கு, அது தப்பா இருக்கலாம். ஹல முகானி. ஹல முகானி தமிழ்ல அப்படிதான் சாமி இருக்கு. ஹலதான் இருக்கு. இது 7வது வாக்கியம். ஹல அப்படிங்கிறது ஹலம். ஹலம் இல்லாதவள் அகல்யா. அப்படிங்கிற ஒரு இது உண்டு. ஒரு முக்கோண வடிவிலான ஒரு அமைப்பு சொல்லலாம். முழுறதுக்கு ஹலாயுதம் பரசுராமர் வச்சிருப்பார். பரசுராமர் கையில அந்த உழுறதுக்கு பயன்படக்கூடிய அந்த இது இருக்கும். அதுக்கு பேரு வாயில வரல. அது பாத்தீங்கன்னா கீழே ஒரு கொழு மாதிரி இருக்கும், அதுக்கு மேல ஒரு குச்சி மாதிரி பிடி நீண்டு இருக்கும். மொத்தமா ஒரு நீளமா அதுல இருந்து ஒரு தண்டு போகும். அதுல மாட்டை கட்டி உழுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதனுடைய அந்த கீழ் கொழு மாதிரி இருக்கிறது ஹல அப்படிங்கிற ஷேப். அது ஒரு முக்கோண வடிவில் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு
அது வகிடு எடுக்கிறது அப்படிங்கிற பேர்ல ஒரு சடங்கும் உண்டு. சீதா அப்படிங்கிற வார்த்தையும் அதுல இருந்து வந்துதான். அந்த உழக்கூடிய கருவி, அதுக்கு பேர் என்னன்னு மறந்துட்டேன். அந்த உழக்கூடிய கருவியை பூமிய அப்படியே பிளந்து போட்டுட்டு போகும். அப்படி பிளந்து போடும்போது ஒரு பள்ளம் அல்லது ஒரு வகிடு உருவாகும். அதை வச்சுதான் சீதாவுக்கு சீதான்னு பேரு. கர்ப்பிணி பெண்கள். ஆமா, தமிழ்ல ஏர், ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிருக்கார். அதே மாதிரி பெண்களுக்கு வகிடு, கர்ப்பிணி பெண்களுக்கு வகிடு எடுக்கிற ஒரு சடங்கு பண்ணுவாங்க. அதுக்கு ஏதோ ஒரு பேருண்டு. வளகாப்பு, சீமந்தம் சீமந்தம் அப்படிங்கிறதும் அந்த வகிடு எடுக்கிற ஒரு சடங்கு சம்பந்தப்பட்டதுதான். இப்படியான ஹல முகம் அப்படின்னா அந்த ஏருடைய கொழு மாதிரி முகம் உள்ள ஆயுதங்கள். என்னது? சக்தி. முக்கோண வடிவுல இருக்கக்கூடியதுன்னு நம்ம ட்ரையாங்குலர் ஷேப்னு புரிஞ்சுக்கலாம். சக்திங்கிறது முருகன் கையில இருக்கிற இத சக்திமாங்க. சக்தி தரன். நம்ம தமிழ்ல அத சக்தி வேல்னு ஆக்கி, சக்தினாலே வேல் தான், அதை நம்ம சக்தி வேல் ஆக்கி, சக்தி கொடுத்த வேல் அப்படின்னு ஆக்கி எல்லாம் பண்றோம். சக்தினாலே வேல். இனி கிட்டத்தட்ட அதே மாதிரி ஷேப்ல உள்ள வெரைட்டிகள் வரப்போகுது. இப்ப வேலு அதனுடைய வெரைட்டிங்கிறதுனால எப்படி வித்தியாசப்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். வேல் இது அலரியின் இலை போன்ற முகமும். அலரி என்னதுன்னு நமக்கு தெரியல. எப்படியாலும் நம்ம பாஷையில சீலாந்தி இலை சொல்லலாம், பூவரசு இலை அது மாதிரி சொல்லலாம், மாவிலைன்னு சொல்லலாம். அதாவது இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது எந்த வடியில இருக்கோ அந்த இலைய ஷேப் சொல்லிட வேண்டியது. இங்க அலரின்னு ஒரு இலையை சொல்லியிருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எப்படியானாலும் ஆவின் முளைக்காம்பு போன்ற அடிப்பாகமும் உடையதாய் 4 முழ நீளத்தில் 4 முழம் இருக்கும், முற்றும் இரும்பால் ஆக்கப்படுவது. இரும்புல இருக்கணும். அடி முதல் நுனி வரை எல்லாமே இரும்புல இருக்கணும். அது மேல ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு காம்பு. முருகன் கையில இருக்கிற வேல்னு நம்ம மனசுல வச்சுக்குவோம். ஆனா 4 முழ நீளம் இருக்கணும். இது சக்தி. அடுத்தது பிராச. அதுக்கு தமிழ்ல ஈட்டின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. இது 24 அங்குல நீளமுடையதாக, ஒரு முழம்ங்கிறது 12 அங்குலம்னு வச்சுக்கலாம். அப்போ 24 அங்குலம்னா 2 அடி. இப்ப ஈட்டிங்கிறது 2 அடி நீளம்னு நம்ம கெஸ் பண்ணலாம். உள்ளே மரக்கோலை வைத்து இரும்பால் ஆக்கப்படுவது. உள்ளுக்குள்ள மரம் இருக்கும், அப்ப அந்த வெயிட் கம்மியாகும், ஹேண்டில் பண்ணது ஈஸி. வெளியே இரும்பால, அந்த கூர்முனையெல்லாம் இரும்பால இருக்கும். அதாவது ஒரு இரும்பு முக்கோண ஷேப்ல குச்சியை செருகி வச்சு பயன்படுத்துறது ஈட்டி அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். இந்த ஈட்டி சண்டையில யுதிஷ்டிரர் பெரிய கெட்டிக்காரர் அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. அடுத்தது குந்தங்களைஞ்சா குடத்திலையும் தேடணும்னு ஒரு இருக்கு. அந்த குந்தமும் இந்த குந்தமும் ஒன்னான்னு தெரியல. திட்டும் போது குந்தாணின்னு சொல்றதும் உண்டு, அதுக்கு என்ன அர்த்தத்தில் சொல்றாங்கன்னு தெரியாது.
இங்க குந்தம்னா என்ன அர்த்தம்னா இகுது 7, 6, 5 முழ நீளங்களில் 7 முழம் இருக்கலாம், 6 முழம் இருக்கலாம், 5 முழம் இருக்கலாம், அமைக்கப்பட்டு முறையே தலை இடை கடையாக எண்ணப்படும். 7 முழம் இருந்தா பெஸ்ட், 6 முழம் இருந்தா மீடியம், 5 முழம் இருந்தா சுமார். இது கொஞ்சம் போல் வால்ட் சாம்பியன் எல்லாம் அவங்களோட உயரமான குச்சியை கொண்டுட்டு ஓடுவாங்க. இது கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஈட்டின்னு வச்சுங்க, ஆளை விட உயரமா இருக்கக்கூடிய ஈட்டி. இது குந்தம். அப்ப முருகனுக்கு தலைக்கு மேல வேல் இருந்ததுன்னா அது குந்தம் வச்சிருக்காருன்னு சொல்ல வேண்டும். அவருக்கு தலைக்கு கீழே வேல் இருந்ததுன்னா அது வேல் வச்சிருக்காருன்னு சொல்லிக்கலாம். இடுப்புக்கு கீழே இல்ல மார்புக்கு கீழே இருந்ததுன்னா ஈட்டி வச்சிருக்காருன்னு சொல்லிக்க வேண்டியதான். இதுல ஈட்டி 2 முழம் ஒரு தோராயமா சொல்றதா இருந்தா, வேலு 4 முழம், அதுக்கு மேல 5, 6, 7 எல்லாம் இருந்தா அதை குந்தம் அப்படின்னு சொல்றாங்கிறது ஒரு வித்தியாசம். மற்றபடி நான் முதலே சொன்னது மாதிரி அகலம் ஷார்ப்ல எல்லாம் வித்தியாசம் உண்டு. அடுத்து ஆட்டக்க, தமிழில் அது ஆட்டக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஆடகமே தோல்வளையே, ஆடகம்னு ஒரு அணியும் இருக்கு, தங்க நகையும் இருக்கு. இந்த இடத்துல ஆடகம்ங்கிறது குந்தத்தை ஒத்து 3 முட்களை உடையது. குந்தத்துல ஒரு முனைதான் இருக்கும், இதுல 3 முனை இருக்கும், அதனால இது ஆடகம். பிண்டி பாலம், பிண்டி குந்தம் போன்ற வடிவமும் பருத்த தலைப்பகுதியும் உடையது. இதுவும் குந்தம் மாதிரி இருக்கும், ஆனா தலை நல்ல பெருசா இருக்கும். சூலம், அது திரிசூலம்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். தோமரம், இது அம்பு போன்ற நுனியை உடையது. 5, 4.5, 4 முழங்களில் ஆக்கப்பட்டு முறையே தலையிடை கடையாக கொள்ளப்படும். நுனி அம்பு மாதிரி இருக்கும். அம்பு நுனி எப்படி இருக்கணும், அதுலயும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. சில அம்பு இப்படி இருக்கும், சில அம்பு இப்படி இருக்கும். இது எந்த அம்பு சொல்றாங்கன்னு தெரியல. இது நிலத்துல வித்தியாசம் இருக்கிறனால அதுலயும் ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு, தேர்டு கிரேடு இருக்கு. 5 இருந்தா ஃபர்ஸ்ட் கிரேடு, 4.5 முழம் இருந்தா செகண்ட் கிரேடு, 4 முழம் இருந்தா தேர்டு கிரேடு. இது தோமரம். லலிதா சஹஸ்ரநாமம் மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பேரும் வரும். தேவி கையில இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. வராக கர்ண, பண்டி செவி. வராகம்னா பண்டி, கர்ணம்னா செவி. வராக கர்ண, பண்டி செவி. பண்டியினுடைய காது போன்ற நுனியுடைய ஈட்டி. கணைய, இரு மருங்கும் 3 முட்களும் இடையில் பிடிப்பும் உள்ளது. அதாவது 2 பக்கமும் 3 முள் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் 3 முள்ள உள்ளதை பார்த்தோம். இதுல ஆடகம் அப்படிங்கிறது, இதுல 2 பக்கம் 3 முள்ள இருக்கு, நடுவுல பிடி இருக்கும். 24, 22, 20 அங்குலம் உடைய என்னவாக செய்யப்பட்டு முறையே தலையிடை கடை என கொள்ளப்படும். இதுலயும் 3 கிரேட் இருக்கு. 24 அதாவது 2 அடி 2 முழம்னு சொல்லலாம் இருந்தா அது ஃபர்ஸ்ட் கிரேடு. 22 இருந்தா செகண்ட் கிரேடு, 20 இருந்தா தேர்ட் கிரேடு. அடுத்தது கற்பனை. கற்பனம்னா தோமரத்தை ஒத்த அளவுடையதாய், அளவுல தோமரம் மாதிரி இருக்கும். 5, 4, 4 முழத்துல
கையினால் எறியத்தக்க சிறகுகளை உடைய அம்பு. கையினால எறியலாம், அம்பு மாதிரி போகும். வில் எல்லாம் தேவையில்லை, அம்பு மாதிரி போகும். அதுக்கு ஏற்றது மாதிரி அதுக்கு கொஞ்சம் சிறகெல்லாம் வச்சிருப்பாங்க. இதனுடைய வெயிட் எவ்வளவு அப்படிங்கிறது பாயிண்ட் இங்க சொல்லப்படுது. 2.25, 2, 1.25 பல எடை உள்ள நவாய் முறையே தலையிடை கடையாக கொள்ளப்படும். ஃபர்ஸ்ட் கிரேடு 2.25 பலம் இருக்கும். பலம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்குள்ள பாஷையில கிலோன்னு வச்சுக்குவோம் எளிமையா புரியறதுக்கு. 2.25 கிலோ, 2 கிலோ, 1.25 கிலோ, அப்படி ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட். இதனை இரும்பால் ஆனை நெருஞ்சி முள்ளாக பண்ணியது என்பர் நச்சினார்க்கினியர். சீவக சிந்தாமணியில 256வது செய்யுள் உரையில இப்படி ஒரு குறிப்பை நச்சினார்க்கினியர் இத பத்தி, இந்த கற்பனத்தை பத்தி சொல்றாரு அப்படின்னு தமிழில குறிப்பு கொடுக்காங்க. திராசிக்க, இது திராசக்க அப்படின்னும் பாடம் இருக்குன்னு நினைக்கிறேன். திராசக்க, திராசிக்க, அச்சுறுத்தி அப்படின்னு அது தமிழ்ல மொழிபெயர்த்துட்டாங்க. திராசனா பயப்படுத்துறதுங்கிற அர்த்தம் இருக்கு, அதனால அச்சுறுத்தின்னு தமிழ் மொழிபெயர்த்துட்டாங்க. ஈட்டியை ஒத்த அளவினதாய், ஈட்டி மாதிரி இருக்கும், கூரிய நுனியை உடையது. ஈட்டி ஈட்டியை விட அதனுடைய நுனி ரொம்ப கூர்முனையா இருக்கிறதுனால அச்சுறுத்தி அப்படின்னு இதுக்கு பேர். பொதுவா அந்த நுனி கூர்மையா இருந்ததுன்னா தொலைச்சிட்டு போகிறது கொஞ்சம் பவர் கூடுதலா இருக்கும். ஆங்கிலம் சக்தி, பிராச, குந்த, பாட்டக, பிண்டி, வால, தமிழ் மொழி போல பிண்டி வாலன்னு ஆக்கிட்டாங்க, பாவவா ஆக்கிட்டாங்க. ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. சூல, தோமர, வராக, கர்ண, கணைய, கற்பன, திராசிக அண்ட் த லைக் ஆர், இது மாதிரிப்பட்டது. இவ்வளவு இல்ல, இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. ஆதீனி, திராசிக்க ஆதீனின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப இது கம்ப்ளீட் லிஸ்ட் கிடையாது, இது போலப்பட்டதெல்லாம். And the like are weapons with edges like a plowshare, halamukani. வேல், ஈட்டி, குந்தம், ஆடகம், பிண்டிபாலம், சூலம், தோமரம், பண்டிச்செவி, கணையம். கணையம் அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்காங்க. தமிழ்ல கணையம்னு ஒரு உறுப்பு உண்டு. கணையம் அப்படிங்கிறது லிவர், ஈரல், பித்தப்பை, கணையம். இங்கிலீஷ் இப்ப டக்கு ஞாபகம் வரல. அது ஒரு பாடி பார்ட் இருக்கு. இந்த இடத்துல அந்த இது இல்ல. சமஸ்கிருதத்துல கணையன்னு இருக்கு, தமிழ்ல கணைய அப்படின்னு மாத்திருக்காங்க. சரி, இருக்கட்டும். கற்பனம், அச்சுறுத்தி முதலியன அலமுகப்படைகள். அலமுகப்படை, கலப்பை, நம்ம ஏர்னு சொன்னோம், இன்னொரு வார்த்தை கலப்பை. கலப்பை நுனி போன்ற கூர்மையான நுனியுடைய படைக்கலங்கள். உங்க தமிழ் என்ன சொல்லுது? சக்தி, பிரசாரம், குந்தம், ஆடகம், பிந்திபாலம், சூலம், தோமாரம், வராக கர்ணம், கணையம், கற்பனம், திராசிகம் இவையெல்லாம் கூர்மையான முனைகளை கொண்ட ஆயுதங்கள்.
ம். உங்களுக்கும் திராசிகம் தான் போட்டிருக்கு. ஆங்கிலத்திலயும் திராசிகம் தான் போட்டிருக்கு. சமஸ்கிருதத்திலயும் அப்படிதான் போட்டிருக்கு. ராசகம் அப்படிங்கிறது எங்க பார்த்தேன்னு தெரியல. ஆனா திராசன்னு சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை உண்டு, பயம் அப்படிங்கிற அர்த்தம் தான். சரி, ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சாமி, கேள்வி எதுவும் இல்ல. சரி, நிறைவு பண்ணிக்குவோமா? சரி சாமி.